39,900. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வுல பேசினார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்பொழுது பாரத பிரதமர் சொன்னார், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனா மிக முக்கியமாக ஒரு பிரதமராக எது பிடிக்கும் என்றால் சட்டம் ஒழுங்கை கன் மாதிரி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஐயா, ஒரு பெண்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று கேட்கின்றோம். நம்ம கேட்டதே கிடையாது. ஐயா, அம்மாவுடைய காலத்தில் அதெல்லாம் நடந்திருந்தா அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் அது வேற பக்கம், காவல்துறை அதிகாரிகளே பந்தாடப்பட்டிருக்கின்றார்கள். கீழிருந்து மேல வரைக்கும் யாரும் விடமாட்டாங்க. அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு எந்த சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டு காலத்திலே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் பொழுது எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய வண்டிக்கு வாகனத்திற்கு பின்னாடி பெருமளவில் சகோதர சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன், உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நீங்க தயவு செய்து இந்த சட்டம் ஒழுங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சட்டம் ஒழுங்கு இதே போல சீர்கட்டு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஐயா, வேடசந்தூருடைய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. குடநாட்டில் வரக்கூடிய நீரை ஒரு மந்திரி சத்தமே இல்லாம அதை திருப்பி எங்கேயோ கொண்டு போயிட்டார். அந்த மந்திரியினுடைய பையன் தமிழ்நாட்டில் அநியாயத்தை எங்கேயுமே பார்க்கலைங்க. மந்திரி ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு, மந்திரியினுடைய பையன் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை எதிர்த்து போட்டி போடுறார். 2 பேருமே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அவ்வளவு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அப்பா மகன் 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஐயா, ஆறு இயற்கையாக உருவாகி ஒரு வழித்தடத்தில் ஆறு போகும். அந்த வழித்தடத்தில் மனித சமுதாயம் தனக்கான மனித சமுதாயத்தம் தனக்கான வாழ்வியல் நெறியை ஏற்படுத்தி அங்கே தன்னுடைய வீடுகளை கட்டி மனித சமுதாயம் வாழும். எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? ஆத்தினுடைய போக்கை மாற்றி, போகக்கூடிய வழியை மாற்றி அந்த தண்ணீரை இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அந்த அநியாயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான். ஐயா, கொரோனாரை பொறுத்தவரை தண்ணி எங்கிருந்து அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள போகணும், அதன் பிறகு அமராவதி ஆத்துல கறந்து காவேரிக்கு போகணும். அதனுடைய போக்கை எல்லாம் மாற்றி 12 அடிக்கு ஒரு சுவரை கட்டி என்ன அநியாயம் பண்ணிருக்கிறாங்க பாரு. இன்னைக்கு இந்த பகுதியினுடைய வேடசந்தூர் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களே, இதை எதிர்த்து யார் குரல் எழுப்ப முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? இவர் மட்டும்தான் குரல் எழுப்ப முடியும். சாமிநாதன் திமுகவிலிருந்து குரல் எழுப்புவாராம். அதனாலதான் அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அங்கே வெற்றி பெற்று ஒரு பெரிய சரித்திரையை செய்யும் பொழுது அப்பா மகன் இல்லாத ஒரு மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி குடும்ப ஆட்சியினுடைய பிடி. ஐயா, நம்ம கோபாலபுரம் அறிவாலயம் மட்டும் குடும்ப ஆட்சியினுடைய பிடியை மாட்டல, திண்டுக்கல் மாவட்டமும் ஒரு குடும்ப ஆட்சியினுடைய பிடியில் மாட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது. அதற்கும் நீங்கள் எல்லாம் இந்த முறை யோசனை செய்து இதை நீங்க சரி செய்யுங்க ஐயா. அது மட்டும் இல்ல, பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை இருக்குது, எரியோடு ஆரம்ப சுகாதார நிலையம் பிரச்சனை இருக்குது, எல்லாம் கூட நாம் சரி செய்வோம். அதற்கு அற்புதமான 5 ஆண்டு காலம் திமுகவினுடைய ஆட்சியில பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் செய்வதற்கு அற்புதமான வேட்பாளர் நம்முடைய டாக்டர் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக்கூடாது என்று பண்போடு பாசத்தோடு பரிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய வேடசந்தூர் தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதி. ஐயா, நம்முடைய முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பொம்மைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. ஒரு முறை கீ கொடுத்தா வேலை செய்யாது, 3 முறை. காலையில அவர் எந்திரிச்சொன்னே ஒரு கீ கொடுத்துட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் டெல்லி 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 அப்படிம்பார். அப்புறம் அந்த கீ போயிடும். மத்தியான கீ கொடுத்துட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திம்பார். அப்புறம் திரும்ப 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, அந்த 3 மட்டும் தான் பேசுவார். இந்த ஆர்டர்ல தான் பேசுவார். நல்லா காலையில ஹிந்தி, மத்தியான டெல்லி, சாயந்தரம் மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, இந்த முறை உங்களுக்கு தெரியும், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மேல மோடி ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் சேரும் பொழுதுதான் விவசாயத்திற்கு மலர்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 பேரும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவங்க. ஒரு விவசாயியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஐயா, நீங்க ஸ்டாலின் ஐயா முன்னாடி போய் ஒரு கறவை மாட்டை நிறுத்தினீங்கன்னா
நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் நல்லா விட்டடிப்பார், ஜோக் அடிப்பார். ஒரு மாட்டை கொண்டே நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயா முன்னாடி, அன்னை பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா காம்பிலிருந்து இருந்து வருதா கொம்பிலிருந்து இருந்து வருதான்னு அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக விவசாயத்திற்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குடவநாட்டிலிருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை எல்லாம் உபரிநீர் பிரச்சனையை சரி செய்யக்கூடியதற்கு இங்கே நம்முடைய டாக்டர் வரணும். தயவு செஞ்சு நீங்க மறந்துடாது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி கொடகநாட்டின் குறுக்கே அணை கட்டி வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியாம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதி பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணை கட்டி தண்ணி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நமக்கு கொண்டு வரல. தேர்தல் வாக்கு. வேடசந்தூர் தொகுதியில் பால் கொள்முதல் நிலையங்கள் தொடங்குவோம், இல்லை. வடமதுரை புறவழிச்சாலையில் மேம்பாலம் கட்டுவோம், இல்லை. வடமதுரை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவோம், இல்லை. வேடசந்தூர் பகுதிக்கு மாயனூர் அணையிலிருந்து காவிரி நீரை கொண்டு வருவோம், இல்லை. ஒரு செங்கலை கூட வைக்கல, ஒரு பைசா நிதி கொடுக்கலைங்க. அய்யலூரில் தக்காளி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைப்போம், இல்லை. வேடசந்தூர் வட்டத்தில் வடமதுரையில் தொழிற்பேட்டை அமைப்போம், இல்லை. குஜிலியம்பாறையில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்குவோம், இல்லை. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதை விடுங்க. நம்முடைய இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் அவர் ஒரு ஃபுட் பார்க் கொண்டு வந்தாருங்க ஐயா. உணவு பூங்காவை கொண்டு வந்தார். அந்த உணவு பூங்காவை திறக்காம கூட வச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்க முடியும்? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொத்த பொய் வாக்குறுதியும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு பெரிய மாற்றத்திற்காக நீங்கள் இந்த முறை இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையோடு நீங்கள் நிற்க வேண்டும். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா திண்டுக்கல்ல நிற்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரப்போகின்றார்கள். அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய டிஜிபிய தேர்தல் ஆணையம் மாத்தினாங்க. 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா. மொத்தமா 3 பேர்த்தையும் மாட்டிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும். தமிழகம் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும். அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வோம் என்று சொல்லி இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஐயா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரம் எடுத்து அவருடைய இடைவிடா பணியில அவரும் இங்கே வந்து நம்மோடு ஆதரவு கேட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள், விவசாய அணி செயலாளர் ராஜமோகன் அவர்கள், சட்டமன்றத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஜான்போஸ் அவர்கள், பழனியம்மாள் சௌடமுத்து அவர்கள், லட்சுமணன் அவர்கள், தொண்டாயுதம் அவர்கள், மலர்வண்ணன் அவர்கள், பெருமாள் அவர்கள், வேடசந்தூர் சட்டமன்ற பேரூர் செயலாளர்கள் பாபு சேட் அவர்கள், எரியோடு அறிவாளி அவர்கள், மணிமாறன் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், ராகுல் பாபா அவர்கள், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மீனாட்சி சிவகுமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அருமையன் ஜெயராமன் அவர்கள், பொதுச்செயலாளர் கண்ணன் அவர்கள், கருப்புசாமி அவர்கள், பூபதி ராஜா அவர்கள், ராம்தேவன் அவர்கள், தீபா அவர்கள், ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பிரபு அவர்கள், முத்துச்செல்வி அவர்கள், சுதாகர் அவர்கள், தர்மராஜ் அவர்கள், பெருமாள் அவர்கள், கலைமணி அவர்கள், அருமை சகோதரர் உடுப்பி கங்காதரன் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் அனைவருடைய மாவட்டத்தில் நன்றி தெரிவித்து பாட்டாளிகள் பெருமளவில் வந்திருக்கின்றார்கள். அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று போர் நம்முடைய டாக்டர் பிபிபி பரமசிவம் அவர்கள், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலர் கணேசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய முழு அன்பை பெற்றுக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் பிபிபி பரமசிவம் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தமிழ் மாநில காங்கிரஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், அண்ணன் டிடி அவருடைய முழு அன்பை பெற்று போர் நம்முடைய வேட்பாளர் டாக்டர் பிபிபி பரமசிவம் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே பாரிவேந்தர் ஐயாவுடைய முழு அன்பை பெற்று போர் நம்முடைய வேட்பாளர் மாவட்ட செயலர் ரஜித்குமார் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவருடைய முழு அன்பை பெற்ற போர் நம்முடைய வேட்பாளர் மாவட்ட செயலர் முத்துவேல் அவர்களுக்கும் இந்த வெயிலை எதையும் பொருட்படுத்தாம பெருமளவில் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுடைய பாதத்தை எல்லாம் தொண்டு வணங்கி உங்களுடைய வாக்கு ரெட்டலைக்கு நீங்கள் ஆதரவு அளித்து வேடசந்தூர்ல திண்டுக்கல் தொகுதியில் ஒரு பெரும் வாக்கு வித்தியாசத்துல படித்த இளைஞர் டாக்டரை நீங்கள் இங்கே இருந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், வேடசந்தூர் பகுதியில் எல்லாம் கடைக்கார நண்பர்கள், அன்பர்கள் எல்லோரும் இருக்கின்றனர்.